tapi ketemu ya. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய மலையில் நேற்று ஏற்பட்ட கனமழை காரணமாக மண் சரிவு மற்றும் பாறைகள் சரிந்த அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் சிக்கியிருக்கக்கூடிய 7 பேரை மீட்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் கள விவரங்களையும் உடைய செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்கலாம். சசிகுமார், அவர்களை மீட்க தற்போது வரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்னென்ன? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெஞ்சால் புயலானது புரட்டி போட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு திருவண்ணாமலை நகர பகுதி முழுவதுமாக அந்த மலையின் கோர தாண்டவமானது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி மலையில் மண் சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த மண் சரிவு ஏற்பட்டு அந்த களிமண் மற்றும் செம்மண் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகள் பார்க்கும் போதே நமக்கு மனதை பரவதைக்க வைக்கும் அளவிற்கு அந்த காட்சிகளானது அமைந்திருக்கிறது. அந்த பகுதியில் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் இருந்தவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்பதையெல்லாம் நம்மால் உணர முடிகிறது. இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் 5 சிறுவர்கள் மற்றும் 2 பெரியவர்கள் என 7 பேர் அந்த மண் சரிவில் மாட்டிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களை சுமார் 20 மணி நேரத்திற்கும் மேலாக தேசிய பேரிடர் மேலாண்மை அந்த குழுவினர் தற்போது அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்போது அந்த பகுதிக்கு ஜேசிபி இயந்திரமானது கொண்டு செல்லப்பட்டு அதன் அருகில் அந்த மண்ணை தோண்டி எடுத்து உள்ளே இருப்பவர்களை மீட்பதற்கான முயற்சிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த பணிகளானது விரைவாக நடைபெற்று வருகிறது. மேலும் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் வைக்கப்படுகிறது. மேலும் மற்றொரு பகுதியில் மண் சரிவு எந்த நேரத்திலும் ஏற்படலாம் என்ற ஒரு பீதியானது மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கும் ஒரு முறையான தீர்வினை தமிழக அரசு எடுக்க வேண்டும், மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளும் மக்கள் மத்தியில் எழுந்து வருகிறது. தற்போதைய மீட்பு பணிகள் தொடர்பான கள விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.